வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு பாசம் வைத்து ஏமாற்றும் உறவை பற்றியது. அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவர்களிடம் காட்டவும், அப்போதுதான் மதிப்பு தெரியும். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். மீண்டும் ஒருமுறை முகம் பார்த்து பேச வேண்டியிருக்குமே என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன. தேவைக்கு தேடுபவர்களையும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது நல்லது. நாமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி நாளை உங்கள் பலமாக மாறும். மாறாவிட்டாலும் மாற்றி காட்ட வேண்டும். உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். வாழ்க்கையில் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடன் இறுதி வரை யாரும் வரப்போவதில்லை. பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை. ஆழ்கடலில் மிதக்கும் கப்பலை போன்றதுதான் இந்த அன்பு. சில நேரங்களில் பேரன்பிலே மூழ்கடிக்கும், சில நேரங்களில் கண்ணீரிலே மூழ்கடிக்கும். பாசம் வைப்பது தப்பில்லை, ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள், பாசம் வைக்க தகுதியே இல்லாதவர்கள் மீது பாசம் வைப்பது மிகப்பெரிய தப்பு. மன நிம்மதிக்காகத்தான் இறைவன் உறவுகளை படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே சில உறவுகள்தான். உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் உண்மையான உறவுகள். உன்னை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்களை என்றைக்கும் புறக்கணிக்காதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும் போது வெகு தூரம் சென்றிருப்பார்கள். முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு சொந்தக்காரன் என்ற பெயர் உண்டு. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது. ஓர் உறவை நம்பி இன்னொரு உறவை கழற்றி விடாதீர்கள். நிச்சயம் கைவிடப்படுவீர்கள். இது நம்மை ஈர்க்குமோ அது நம்மை அடிமையாக்கும். அது ஒரு நாள் அனாதையாக்கும். உண்மை உறவுகளை தேடி அலைவதை விட நம்மை தேடி வரும் உறவுகள்தான் உண்மையானவை என்று புரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டு விடாதீர்கள். அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் மேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.